போர்க்கவசத்தின் இழப்பு. கடவுளர்களின் அரசனும் அர்ஜுனன் தந்தையுமான இந்திரன் கர்ணன் வெல்ல முடியாதவன் என்பதையும் அவன் தங்க போர்க்கவசம் மற்றும் காதணிகளுடன் பிறந்தவனாதலால் அவை அவனுடன் இருக்கும் வரையில் அவனுக்கு போரில் இறப்பு என்பது கிடையாது என்பதையும் உணர்ந்திருந்தார். பாண்டவர்களின் நாடு கடத்தலின் போது போர் நிகழும் சூழலில் இருந்த சமயம் இந்திரன் கர்ணனை பலவீனமாக்க கவசத்தையும் குண்டலங்களையும் பெற திட்டமிட்டான். அவன் கர்ணனை ஏழை பிராமணராக மதிய வேளை வணங்குதலின் போது அணுக முடிவு செய்தான். சூரிய பகவான் இந்திரனின் நோக்கத்தை கூறி எச்சரித்து அவரது கவசம் மற்றும் குண்டலங்களை அவரிடம் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறினார். கர்ணன் சூரியனுக்கு நன்றி சொல்லி அவர் தனது வார்த்தையால் கட்டுண்டுள்ளதை விவரித்தார். மேலும் அவர் தன்னை சந்திக்க வந்தவர்களை வெறும் கையுடன் தான் செத்தாலும் அனுப்ப முடியாது என்றும் கூறினார். சூரியன் கணித்தது போன்றே இந்திரன் மாறு வேடமிட்டு கர்ணனை அணுகி அவரது கவசம் மற்றும் குண்டலங்களை தானமாக கேட்டார். கர்ணன் அவற்றை தர தயாராக இருந்தார். தனது உடலில் இருந்து போர்க்கவசத்தை வெட்டியும் காதணிகளை கழற்றிக்கொண்டும் இருந்தார். இந்திரன் கர்ணனின் செய்கையால் அவரது பெருந்தன்மையால் வெட்கி பரஸ்பரம் காக்க கர்ணனிற்கு இந்திரனின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக வாசவி சக்தியை பயன்படுத்தி கொள்ளும் வரத்தை அளித்தார். ஆனால் அதை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தலாம் என்றும் கூறினார்.